வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான பிரீத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. மொத்த கதையுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடக்கிற மாதிரி காட்சி பத்திருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இந்த ஸ்டேட்டோட சிஎம் நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஒரு கோல்ஃப் தான் விளையாடிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பிரீத் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல டீனா இருப்பாரு. இப்ப திடீர்னு சிஎம்க்கு உடம்பு முடியல, அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறது. இப்ப பாக்குற எல்லாருமே பதட்டமாய் வேகமா அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுல வச்சு பரபரப்பா அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச மீடியாக்கள் இருக்காங்கல்ல, மொத்தமா வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. விளையாடிட்டு இருந்த சிஎம் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட்டத்துல இருக்க ஒரு நபர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. நைட் வரைக்கும் இந்த இடம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. சிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஆம்புலன்ஸ்ல கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பைக்ல வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏறக்குறைய ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது வேணும்ட்டே பைக் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க போலீஸ்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்ன்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்காரு. சிஎம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி மீடியாக்கள் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காயம்பட்டிருக்குல்ல, ஒரு லேடி டாக்டர் தான் பாக்குறதுக்காக வராங்க. இவங்க பேரு கடலி அப்படின்றது. அடுத்த 10 நாள் நீங்க இங்க தான் இருக்கணும், கையை காலு பிராக்சர் ஆயிருக்கு, நடக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு தெரியல, இவர்கிட்ட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, நடந்து அங்க இருக்க வீல் சேருக்கு வந்துடுறாரு. சிஎம் எப்படியாவது பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் சிஎம் ஓட ஒய்ஃபும் சிஎம் ஓட பொண்ணும் இந்த இடத்துக்கு வராங்க. இங்க ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. ஹோம் மினிஸ்டர் கிட்ட நிலவரத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பேசிக்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்கிறது. இவரை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு கடலி வந்துடுறாங்க. வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியும் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரூம்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. கடலியை பொறுத்த வரைக்கும் இவர் கூட சேர்ந்து படிச்சவங்களா இருப்பாங்க. இவர் டோட்டலா மறந்துட்டாரு. இவங்க தான் ஞாபகப்படுத்துறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காரு போல. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சிஎம் பாத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பாதுகாப்பு பலமா இருக்கு. இவர் அந்த பக்கமே விட மாட்டாங்க. இவர் கடலி கிட்ட தான் சிஎம் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா கடலி ஊசி போறதுக்கு அப்பப்ப போவாங்க போல. டாக்டர் மட்டுமே யூஸ் பண்ற ஒரு லிஃப்ட் இருக்கிறத பாக்குறாரு. டாக்டர் கிட்ட இருக்க கார்டை வச்சுதான் அந்த லிஃப்ட்ல போக முடியும். இந்த லிஃப்ட்ல தான் நம்மளால போக முடியும்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, கடலிக்கு தெரியாம அந்த கார்டு எடுத்துடுறாரு. இப்ப யூஸ் பண்ணி மேல வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துல வச்சே போலீஸ் இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக நீங்க வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. அதே மாதிரி கடலியும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கடலி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கார்டை மிஸ் பண்ணிட்டேன், நான் இங்க இருக்கேன்னு நினைச்சு தரதுக்காக இவர் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்ப ஈரனும் கேண்டீன்ல உட்காந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம என்னோட கார்டு எடுத்து மேல போக பாத்துருக்க, எதுக்காக மேல போக பார்த்த, சிஎம் கொல்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படி கேட்டவங்க சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கார்டை தெரியாம எடுத்துட்டு போயிருக்காருல, அதை பத்தி எல்லாம் ஈரன் பெருசா கேட்டுக்க மாட்டாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. மேடம், சிஎம்க்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, நீங்க தான் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு மிஷினை யூஸ் பண்ணுவாங்க, அது இவருக்கு நல்லாவே தெரியும். அந்த மிஷின்ல நம்ம மறைஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்க வராங்க. அப்ப இவர் இருக்காருல, அந்த மிஷின்குள்ள மறைஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இவரும் சிஎம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சிஎம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குது. இவர் வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. பொண்ணு அம்மா தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சீஃப் டாக்டரா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட என்ன நிலைமை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரும் சிஎம் ஓட கண்டிஷனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஏதோ ஒரு பொருள் விழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அம்மாவும் அங்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதோ இல்லம்மா, பொருள் தன்னால விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. ஆனா பொண்ணு லைட்டா முழிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீ எதுக்காக நான் அந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சிஎம் இளமை காலத்துல ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. ஆனா வீட்டுல எதிர்த்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இவர் லவ் பண்ண பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. ஆனா லவ் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பையனை இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கான். இந்த பையன் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒய்ஃப் வந்து பாத்துடுறாங்க. ஒய்ஃபுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருது. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, என் வயிற்றுல இருக்கிறது மட்டும் தான் உங்களோட குழந்தை, அந்த பையன் உங்களை அப்பா எல்லாம் கூப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராமிஸ் கேக்குறாங்க, இவர் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த பையன் இருக்கான்ல, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒய்ஃபுக்கு தெரியாம சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பையனை பாக்குறதுக்காக வராரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் மாமா கூட தான் சேர்ந்து தங்கிட்டு இருக்கான்.
இப்ப சிஎம்ஓ அப்பான்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூப்பிட மாட்டேன் ஏன்னா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதான் உன்னோட சித்தி இந்த இடத்துல இல்ல கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் சித்திக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் எப்படினாலும் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இவனோட அம்மா டாக்டர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பவும் டாக்டர் படிப்பு படிக்க வைங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இப்ப சிஎம்க்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருது. அந்த குழந்தைய பார்த்து இவன் தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவ தங்கச்சினா நான் யாருன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப கூட நான் அப்பா கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கொஞ்சம் சோகமா கேட்டுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் பையன் கூட இவர் பழகிக்கிட்டே தான் இருக்காரு. இது ஒரு நாள் ஒய்ஃபுக்கு தெரிய வந்துருது. ஒய்ஃப் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. இதுக்கப்புறம் அவன் கூட டச்சே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே டச் கூட வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. நீங்க இங்க இருக்கிறது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா கோவப்படுவாங்க. அம்மா கண்ணில் படாம இருங்க அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றா. அவரோட ஹெல்த் அப்டேட் அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லும் போது இந்த டைம்ல அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ போனார் பாத்தீங்களா, அந்த டைம் தான் போயிருப்பாரு. அந்த டைம் அப்பா நார்மலா தான் இருந்திருப்பாரு. அப்புறம் எதுக்காக இவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த நிர்வாகத்து மேலேயே இவருக்கு லைட்டா டவுட் வருது. 94 டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு வயசான ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜட்ஜோட வீட்டுக்கு வராரு. அந்த ஜட்ஜ் ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காரு. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்றாரு. அப்பதான் இவருக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்றாரு. ஒய்ஃபும் ஃபீல் பண்றாங்க. என்ன உண்மை அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப கதை திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்துருது. கிஷோர் அப்படின்ற ஒரு டாக்டரை காட்டுறாங்க. ஒருத்தரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாரு. இன்னும் நீங்க நடக்க 10 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இப்பயே சாதாரணமா நடக்கிறாரு. இத பாக்குற இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. 20 நாளா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஆனா ஒரு பேஷண்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு, அது எல்லாத்தையும் பண்ண பக்காவா சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேஷண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இது பேஷண்ட் மருத்துவம் பார்த்தானா அப்படின்ற மாதிரி இவரு ஷாக் ஆவறாரு. ஹீரோ காலேஜ் படிக்கும் போது ப்ரொஃபஸரா ஒருத்தர் இருப்பாரு. அந்த ப்ரொஃபசர் கிட்ட ஹீரோவா லைட்டா பேச்சு கொடுக்குறாரு. சிஎம் ஓட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரும் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத சொல்றாரு. எதுக்காக இதை கேட்கற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ப்ரொஃபஸரா சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் பாத்துக்கிற மாதிரி பிளான் இருக்கும். போய் சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அந்த டைம் யார் பாத்துக்கிட்டான்ற மாதிரி செக் பண்றாரு. மூர்த்தின்ற ஒரு டாக்டர் தான் பாத்துருப்பாரு. அந்த மூர்த்தி எப்ப பாரு சரக்கடிப்பாரு. அதே மாதிரி நர்சுங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. மூர்த்தி தான் தெரிஞ்சோன்னா ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஒரு நாள் மூர்த்தி ஒரு ஆபரேஷன் பண்ணோம். ஆனா செம்ம போதையில இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பதிலா ஆபரேஷன் பண்ணிருப்பாரு. இதனால மூர்த்தி பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாரு. இதனால தான் இவரை காலேஜை விட்டே நீக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நீக்கி விட்டுருப்பாங்க. ஒருத்தருக்கு இப்ப கால் சரியாச்சுல, யார் சொல்லி சரியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிஷோர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சீஃப் டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இவன் நடக்க முடியாம தானே இருந்தான், அதுக்குள்ள எப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிஷோர் தானே அவரை கவனிச்சிட்டு இருந்தாரு. அதனால கிஷோர் தான் சரி பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி கிஷோரை பயங்கரமா பாராட்டுறாரு. நான் இல்லன்னா கிஷோர் சொல்ல மாட்டாரு, பாராட்டை ஏத்துக்கிறாரு. அப்பதான் அந்த பேஷண்ட்டும் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை காமிச்சிட்டு போறாரு. ஹீரோ கிஷோர் கூட படிச்சவரா தான் இருப்பாரு. இவனை காலேஜை விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிஷோரும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு பொருளை தரதுக்காக மாமா வராரு. இவர் நெட்ல ஆர்டர் பண்ணிருப்பாரு. அந்த பொருள் தான் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா ஒட்டி கேட்கறதுக்கு டிவைஸ் செட் பண்ணுவாங்கல்ல, அந்த டிவைஸா தான் இருக்கும். மூர்த்தியோட கோட் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் இவர் மறைச்சு வச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசுறாரோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவர் எங்க போறாரு வராரு அப்படின்றதெல்லாம் அப்சர்வ் பண்றாரு. மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, சீஃப் டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க வெயிட்டிங் ஏரியால தூங்கி இருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்க வீசிங் வந்ததுன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சீஃப் கேக்குறாரு. அதுக்கு மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, நான் தெரியாம தூங்கிட்டேன் சார், எனக்கு பதிலா சுரேஷ் சார் தான் கவர் பண்ணிருக்காரு, அவர் தான் மெசேஜ்ல இந்த தகவலை சொன்னாரு, அது மூலியமா தான் மீடியா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சீஃப் அனுப்பி வைக்கிறாரு. ஓஹோ, சுரேஷோட வேலையான்ற மாதிரி இங்க இருந்து ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஆக்டிங்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த சீஃப் தான் கூட்டு வர சொல்லியிருக்காரு போல. இவன் நம்பிக்கையான பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் நம்பிக்கையான பொண்ணு, தாராளமா நம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப சீஃபும் அந்த பொண்ணை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சில விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும். உண்மையிலேயே அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காருன்றதை பார்க்கணுன்றதுக்காக ஹீரோவும் சிசிடிவி மூலியமா செக் பண்ணி பாக்குறாரு. உண்மையிலேயே மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தூங்கி இருக்காருன்னு தெரிய வருது. அந்த தண்ணியில யாரோ ஒரு மர்ம நபர் வந்து எதையோ கலக்கிறது இவருக்கு தெரியுது. அவரோட கையில ஒரு டாட்டூ இருக்கிறது மட்டும் தான் இவருக்கு தெரியுது. யார் இந்த மர்ம நபரு, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு பதிலா சுரேஷ் சார் சொன்னாரு, நான் அதை பண்ணேன் அப்படின்ற பார்த்தா மூர்த்தி சொன்னாரு. ஆனா சுரேஷ் அந்த பர்டிகுலர் டைம் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்க மாட்டாரு, அவர் எப்படி சொல்லிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் மூர்த்தி கிட்ட இருக்க மைக்ல இருந்து சவுண்ட் வருது. ஆனா மூர்த்தியோட வாய்ஸ் கேட்காம வேற யாரோ போன்ல பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன வேற யாரோ பேசுற மாதிரி கேக்குதுன்ற மாதிரி இவரும் வேகமா கேண்டீன் ஏரியாக்கு வந்துடுறாரு. பார்த்தா மூர்த்தி இருக்காருல, கோட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓஹோ, கோட்டு கிட்ட நின்னு யாரோ பேசியிருக்காங்க, அவங்களோட வாய்ஸை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இங்க இருக்கவங்களோட வாய்ஸ் எல்லாம் ஹீரோ அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. எந்த வாய்ஸுமே செட் ஆக மாட்டேங்குது. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி பெரியவரை காட்டுறாங்க. இது பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கும். ஒரு ஆசிரமத்துல குருஜி இறந்து போயிருப்பாரு. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் டீடைலா சொல்றாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. மூர்த்தி என்ன சொல்லிருப்பாருன்னா, சுரேஷ் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சுரேஷ் பார்த்தா அந்த டைம்ல இருந்திருக்கவே மாட்டாரு. சுரேஷ் அந்த டைம் எங்க தான் போனாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. சுரேஷோட ஹெல்ப்பர் மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கிட்ட வேற ஒரு டாக்டர் பேசுற மாதிரி இவரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ் சார் அந்த டைம் எங்க கிளம்பி போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் அப்போ ஒரு ஆபரேஷன்ல தான் இருந்திருப்பாரு. வீட்ல இருந்து எமர்ஜென்சி கால் வந்ததுனால இவரும் வேகமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. போன் எடுக்கலான்னு பார்த்தா லாக்கர்ல வச்சு இவரோட போனை காணாம போயிருக்கும். போன் வேற காணோம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கிளம்பி போயிருப்பாரு. போனை யார் எடுத்தான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபர் வந்து போன் எடுக்கிறது இவருக்கு தெரியுது. சுரேஷ் மூர்த்திக்கு மெசேஜ் பண்ணல, இந்த நம்பர் தான் மெசேஜ் பண்ணிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. கையில டாட்டூ இருக்க மாதிரி ஒரு நபரை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த நபர் தான் வந்து போன் எடுக்கிறாரு. இவன் தான் இந்த விஷயத்தையும் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதை தாண்டி அவர் எங்க போயிருக்காருன்றத சிசிடிவி வழியா இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் கம்ப்யூட்டர்லாம் இருக்க ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள அவன் போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் என்ன பண்றாருன்னா, பிரசன்ட்ல அந்த கம்ப்யூட்டர் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க சிஸ்டத்தை யாருமே பெருசா யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி அவன் யூஸ் பண்ண சிஸ்டத்துல 4-5 வார்த்தையில மட்டும் அவன் டைப் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரி போன்ல பேசும்போது அவன் பாஸ்வேர்டை தான் சொல்லியிருப்பான். அந்த பாஸ்வேர்டை இவரும் ஞாபகம் பத்தி பாக்குறாரு. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்டு போடணும் போல அப்படின்னு போடுறாரு. இப்ப போட்டா பாஸ்வேர்டு கரெக்ட்ன்ற மாதிரி உள்ள போயிருது. சிஎம்க்கு எந்தெந்த நாள் என்னென்ன தந்தோன்றது தான் இருக்கு. அந்த நாளே முடியல, ஆனா அதுல தந்த மாதிரி இருக்கு. இவரும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சுல. ஹீரோயின் அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இங்க இருக்க ஒரு பெரிய ரூமை ஹீரோக்காக புக் பண்ணிடுறாங்க. அங்கிள் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்குல, அதனால வெக்கப்பட்டுக்கிட்டே தான் போறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா இவரை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவர் பெருசா அதெல்லாம் கவனிக்க மாட்டாரு. அந்த டாட்டூ கையில இருக்க நபர் யாரு, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆன நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட ஒரு கிஃப்ட காட்டுறதுக்காக வராரு. ஹீரோ சரி பண்ணனால அவர் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு. ஹீரோ கிட்ட காமிச்சவரு கிஷோர் கிட்டயும் இதை பத்தி சொல்றாரு. பேசாம ஹீரோ கிட்ட போய் தொழில கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. இதனால கோவப்பட்டு கிஷோரும் பதிலுக்கு பேசுறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சீஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சீஃபை பொறுத்த வரைக்கும் கிஷோரால் தான் அவர் சரியா இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஓஹோ, அவார்ட்லாம் வாங்கியிருக்காரா, எல்லா பெருமையும் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கிஷோரை பாராட்டுறாரு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு லாங்குவேஜ் எழுதி இருக்கு. அது என்ன லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா கையில பச்சை குத்துனதை பார்த்தாருல, அந்த லாங்குவேஜ்ல தான் பச்சை குத்தி இருக்கும். இப்ப அந்த பச்சை குத்துனதை போட்டோ எடுத்து இவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு தாமஸ் அப்படின்ற மாதிரி தான் குத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் தாமஸ் நீ யாராவது டாக்டர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா தாமஸ் நீ எந்த ஒரு டாக்டரும் இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப பாஸ்ட்ல பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. பெரியவர் ஒரு பிசினஸ் மேன் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. சில மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போயிருக்காரு. எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபேமிலி கிட்ட டீடைலா பேசுறாரு. இது மூலியமா சில தகவல்லாம் சேகரிச்சுக்கிறாரு. சிஎம் ஓட ஹெல்த் பத்தி ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சீஃப் டாக்டர்லாம் சேர்ந்த மாதிரி இன்னைக்கான ரிப்போர்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க ரிப்போர்ட் எல்லாமே இவர் ஆல்ரெடி எடுத்தாரு பாத்தீங்களா, அது கூட மேட்ச் ஆகுது. என்னடா நாள் முடியறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரியுது. அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவர வேகமா கம்ப்யூட்டர் ரூமுக்கு வராரு. பார்த்தா அது ஒரு வார்டா மாத்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இங்க கம்ப்யூட்டர்ஸ் தானே இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு. ஆமா சார், ஆனா சிஸ்டத்தை தனித்தனி டாக்டர் ரூம்ல போட சொல்லிட்டாங்க, நாங்களும் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது சரி, இங்க தாமஸ் ஏதாவது டாக்டர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா, தாமஸ் சுந்தரம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஓஹோ, டி சுந்தரம்ன்றது அதுதானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா கிஷோர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கீழ் வார்டுல இருக்க எல்லா பேஷண்ட்டும் உன்னை பத்தியே பேசுறாங்கன்றதுக்காக தான் மேல் வார்டுக்கு வந்திருக்கேன். இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் கிஷோர் கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப பதிலுக்கு கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு ஊசியை குத்திட்டு போயிடுறாரு. இவரோட அசிஸ்டன்ட்டும் என்னாச்சு, என்னால இப்படி உட்காந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 3 மருந்தை கலந்து ஏதோ ஒரு ஊசியை போட்டு போயிட்டான், இது என்ன மருந்துனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோவும் தாமஸ் சுந்தரத்தை பாக்குறதுக்காக அவரோட ரூம் கிட்ட வந்துடுறாரு. அவர் பரபரப்பா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கையில தான் அந்த டாட்டூ குத்தி இருக்கு அப்படின்றத ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. தாமஸோட ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க, ஆனா பொண்ணு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இப்ப கூப்பிட்டதுனால இவரும் பரபரப்பா அந்த இடத்துக்கு வராரு. சாரி சார், உங்க பொண்ணு இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவர் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு. அப்பதான் இவருக்கு மேல இருக்கவர்கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது போல. இவரும் போன் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. போதும் சார், இதுக்கப்புறம் இந்த பாவத்தை என்னால பண்ண முடியாது. இந்த பாவத்தை பண்ணனால தான் என்னோட ஒய்ஃபு பொண்ணை இழந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல சார், இல்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்கும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அது பண்ணி இது பண்ணி என்கிட்ட சொல்லாதீங்க, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பேசுற எல்லாத்தையும் ஹீரோ மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்படி பேசினவர் என்ன பண்றாருன்னா, வேகமா ஓடி வந்து ஒரு இடத்துல இருந்து குதிச்சிடுறாரு. என்ன இவன் சடனா சூசைட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு.
உடனே கீழே போய் அவன் பேசின போனை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் கீழே வரதுக்குள்ள அவரோட போனை காணாம போயிருக்கு. அவரோட போன் இருக்கு, ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு போன் வச்சிருப்பாரு, அது மிஸ் ஆகுது. ஹேக்கிங்லாம் பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தா பாத்தீங்களா, அவ ஹீரோவை பாத்துறா. சார் நீங்க தான் என்னோட அங்கிளை காப்பாத்துனீங்க, நீங்களும் டாக்டர் தானே அப்படின்னு கேக்குறா. நான் டாக்டர்லாம் இல்லன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீங்க தான் என்னோட அங்கிளை காப்பாத்துனீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபரேஷனை பத்தி சொல்றா. நான் தான் ஆபரேஷன் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது, நீ எப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. சார் அங்கதான் ட்விஸ்டே, என்னோட அங்கிளை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்ட், அவரோட கண்ணாடியிலேயே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமரா மூலியமா தான் ஆபரேஷனை மூர்த்தி பண்ணல, நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அங்கிள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாரு சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பு நடக்கிறதா என்கிட்ட சொன்னாரு, அதனால தான் வேலைக்காக நானும் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை தப்பு நடந்திருந்ததுன்னா அதை கண்ணாடியில ரெக்கார்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இந்த கண்ணாடி வேணும் அப்படின்ற மாதிரி போட்டு வீடியோவை பாக்குறாரு. நமக்கு பாஸ்ட்ல ஒரு நபரை காட்டுவாங்கல்ல, அவரை தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா என்ன சாவடிச்சிருவாங்க, அதுக்குள்ள இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஒரு ஜட்ஜ் சாக போறது இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். அந்த ஜட்ஜோட கதையை முடிக்கணுமா, பக்காவா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல்ல சிலர் பேசிட்டு இருப்பாங்க. யாரு பேசுறாங்கன்னு பார்க்கலாம்னு வருவாரு. அதுக்குள்ள பேசினவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த விஷயத்த உடனே ஜட்ஜி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. சார் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிருப்பாரு. கொஞ்ச நாள்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு ஜட்ஜி இறந்து போயிருப்பாரு. 25 நாள் கழிச்சு தான் இறந்து போயிருப்பாரு. அதனால ஒய்ஃப் கிட்ட இவரும் டீடைலா விசாரிக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருப்பாரு. ஒய்ஃபும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இதனால டீடைலா விசாரிப்பாரு. அப்பதான் நிறைய விஐபி இந்த ஹாஸ்பிட்டல்ல கொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சம்பந்தப்பட்டவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் விசாரிப்பாரு. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு டீம் செயல்படுறத நமக்கு காமிச்சிடுறாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணா டவுட் வராது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பிளான் போடுறத நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இந்த பெரியவர் ரொம்ப நோன்றாருல, அதனால தான் பெரியவரை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு காலி பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரா பார்த்து விசாரிக்கிறாரு. அந்த விஐபிஸ் மயக்கம் போடும்போது கரெக்டா இவங்க ஆம்புலன்ஸ் தான் பக்கத்துல இருக்கும், அது எப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரிக்கிறாரு. முன்னாடி நாளே போக சொல்லுவாங்க, நாங்க போவோன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காருல்ல. அப்ப யாதவ்னு ஒருத்தன் அடுத்த வாட்டி வாங்க நிறைய தகவல் சொல்றேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அடுத்த வாட்டி போகும்போது அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நம்ம விசாரிக்கிறது யாருக்கோ தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றத இவரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. சோ அவங்க 24ஆம் தேதி தான் சாவடிப்பாங்க. அந்த நாள் வரதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 7 நாளுக்குள்ள அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் அந்த 3 மருந்து என்னன்னு இவரால கண்டுபிடிக்க முடியல. சார் நீங்களும் டாக்டர் படிப்பு தானே படிச்சீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். என்ன உனக்கு கிண்டலா இருக்கா, ஐடியா சொல்றா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நேரடியா அவங்கிட்டயே பேசிருங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இவர் மாறு வேஷத்துல பேசலாம் அப்படின்ற மாதிரி மாறு வேஷத்துல இந்த 3 மருந்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு இவர் தான் பேசுறாருன்னு தெரியுது. மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அப்பாவோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. சிஎம் பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா தரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இவரை சுத்தி இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, அப்பெல்லாம் தந்தா பிரச்சனையாகும் சார். நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க நமக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் தராங்க, அதெல்லாம் கட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபண்ட் கிடைக்கிறதை விட மக்களுக்கு நல்லது நடக்கிறது தான் முக்கியம். மக்கள் நல்லா இருந்தாலே நமக்கு ஓட்டு கிடைச்சிரும். அதனால நான் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால தான் சிஎம் இப்படி படுக்க வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப சிஎம் இருக்காருல, கையை அசைச்சு அங்க இருக்க டாக்டரை கூப்பிடுறாரு. அங்க சுரேஷ்ன்ற டாக்டர் தான் இருக்காரு. இவர் அசையறத பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் லிஃப்ட்ல மீட்டிங் நடக்குது. சம்பந்தப்பட்ட 5 பேருமே இந்த லிஃப்ட்ல இருக்காங்க. என்ன இவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுரேஷ் இருக்கார்ல, வேணும்ட்டே ஒரு மருந்தை போட்டு விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இன்னும் 7 நாள்ல சிஎம் கதையை முடிக்க போறோம், அது வரைக்கும் எந்த தப்பும் நடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லிஃப்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ப்ரொஃபசர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் கண்டுபிடிச்சிருக்க எல்லா விஷயத்தை பத்தியும் ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டாரு. இவ்வளவு நடக்குதா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ஒரு ஆபரேஷனுக்காக ப்ரொஃபசரை கூப்பிடுறாங்க. இந்த ஆபரேஷனை முடிச்சுட்டு வரேன், டீடைலா நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப கிஷோர் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டாரு. நான் காலேஜ்ல கூட படிக்கலடா அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு. இப்பதான் சீஃப் நமக்கு காட்டுறாங்க. சீஃப் கிட்ட பேசுறதுக்காக சுரேஷ் வந்திருக்காரு. சார் சிஎமோட ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல சீஃபும் சம்பந்தப்பட்டிருக்காரா என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப ஹீரோவை திடீர்னு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெஸ்ட் எடுக்கணும்னா வேற ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டிஸ்சார்ஜ் லெட்டரை தந்துடுறாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறது தெரிஞ்சுதான் இப்படி பண்றாங்கன்னு இவருக்கு புரியுது. நம்ம கிளம்பி போயிட்டோம்னா அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வருமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குன்ற மாதிரி மாடியில இருந்து குதிச்சிடுறாரு.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிச்சிருப்பாரு. பயங்கரமா காயம்லாம் பட்டிருக்கு. வேற வழியே இல்லாம திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலே இவரை சேர்த்துறாங்க. இப்ப சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவன் வேணும்ட்டே தான் இந்த மாதிரி சேர்ந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வேற ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க. அவர் தான் இந்த கேங்குக்கு ஹெட் போல. அந்த ஹெட் யாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஹெட் என்ன சொல்றாருன்னா சிஎம் சாவடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவனையும் சாவடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, போட வேண்டிய மருந்தை போடாம வேற ஒரு மருந்தை இவருக்கு போடுறாங்க. வேணும்ட்டே இவரை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி சிலர்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்றாரு. ஒன்னு இவரோட அங்கிள், இன்னொன்னு ஹீரோயின், இன்னொன்னு அந்த ஆக்டிங் தெரிஞ்ச பொண்ணு, இதை தாண்டி ப்ரொஃபசர். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரொஃபசர் பயங்கரமா இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ப்ரொஃபசர் அந்த ரூமுக்கு ஊசி போடுறதுக்காக போவாரு பாத்தீங்களா, அப்படி போகும்போது அந்த இடத்துல சீக்கிரட்டா ஒரு கேமராவை செட் பண்ணிடுறது. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்கன்னா அவங்க தான் கல்பிரேட். அந்த டாக்டர்ஸ் யாருன்றதை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் எப்ப பாரு அந்த வீடியோவே தான் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போட வேண்டிய ஊசி எல்லாம் போடுறாங்க. அதோட டோசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு போல. இவருக்கு சட்டுன்னு தூக்கம் வந்துருது. அதனால வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்காம இவர் தூங்கிடுறாரு. நேத்து நைட் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டாரு. உன்னால பார்க்க முடியலன்னா என் கிட்ட கால் பண்ணி சொல்லு, நான் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் தான் அந்த ரூமுக்கு போறாங்க. யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இத பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கேமரா செட் பண்ணதை பத்தி ப்ரொஃபசர் ஹீரோ கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட சொல்லாம இருந்தது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் யார்கிட்டயோ சீரியஸா பேசுறாங்க. அதாவது சிஎம் பத்தி தான் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யார்கிட்ட பேசினான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால ஆக்கர் பொண்ணு கிட்ட பேசுறாங்க. நாங்க கேட்டதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பர் எடுத்து தந்துடுறா. அது யாரோட நம்பரா இருக்கும்னா சீஃபோட நம்பரா இருக்கும். இந்த மனுஷன் இப்படி பண்ணிருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. சீஃப் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் எங்க போனாங்கன்னே இவருக்கு தெரியல. சீஃப் மாடியில நின்னுட்டு இருக்காரு. இவர்கிட்ட ரிப்போர்ட்டை தரதுக்காக ஒரு லேடி வராங்க. அதாவது இந்த டீமை சேர்ந்த ஒரு லேடி தான் வராங்க. சிஎம் இன்னும் 2 நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது எதிர யார் இருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல சீஃப் இருக்க மாட்டாரு. எதிர இருக்கவர் வேற யாரும் கிடையாது. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காருல, அந்த ப்ரொஃபசர் தான் எதிர இருக்காரு. சீஃப்லாம் இல்ல சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாரு. ப்ரொஃபசர் தான் ஒரு டீம் மாதிரி வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா இவருக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா இந்த ஆபரேஷன்ல நீங்க அந்த நபரை சாவடிச்சிட்டீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் தரேன்ற மாதிரி ஒருத்தர் ஆஃபர் பண்ணிருப்பாரு. அது மூலியமா இதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவரை மாதிரியே கரப்டடா சிலர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டுப்பாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேரை கொலை பண்ண முடியும், யாருக்குமே தெரியாமையும் பண்ண முடியும்னு சொல்றாரு. இவங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம்னா லிஃப்ட்ல வச்சு நேரடியா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க எல்லார்கிட்டயும் சேட்டிலைட் போன் இருக்கு, அது யாருமே ஆக்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால அந்த போன் மூலியமா இவங்க பேசிப்பாங்க. முதல் டார்கெட்டா ஒரு பிசினஸ் மேனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. அதுதான் அந்த பிசினஸ் மேனோட சொந்தக்காரர் தான் இந்த வேலையை கொடுத்திருப்பாரு. பிசினஸ் மேன் வீட்டுல சமையல்காரா இருக்கவர்கிட்ட உன்னை கலக்க சொல்லிடுவாங்க. அதை குடிச்சோன்னா பிசினஸ் மேனுக்கு நெஞ்சு வலி வருது. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்துலயே இவங்களோட ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருப்பாங்க. சோ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி ஆயிடும். ஹாஸ்பிட்டல்ல முறையான ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதே சமயம் இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவரை சாவடிக்கிறதுக்கான வேலை பார்ப்பாங்க. அது மூலியமா அந்த நபர்கிட்ட இருந்து இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரமத்துல குருஜி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த குருஜியோட காம்படிட்டர் தான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க பக்காவா பிளான் போட்டு அந்த குருஜியை சாவடிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் ஜட்ஜியும் சாவச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஹீரோ தனிப்பட்ட முறையில விசாரிச்சாரு பாத்தீங்களா, யாதவ்னு ஒருத்தன் கூட அடுத்த வாட்டி இன்னும் நிறைய சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த யாதவ அதை வச்சு இவங்க கிட்ட மிரட்டி எக்ஸ்ட்ராவா காசு கேட்டிருப்பான். கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, இவன் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யாதவோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் மூர்த்தி தான் சிஎம் பாத்துக்கணும்ன்ற மாதிரி நிலைமை இருக்கும். ஆனா மூர்த்தி இவங்க ஆள் இல்ல, அதனால சுரேஷ் போய் அந்த ஊசியை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சுரேஷுக்கு திடீர்னு வேலை வந்துருச்சுல, அதனால அவர் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுவாரு. அதனால அந்த வேலையை தாமஸ் பார்க்கணும்ன்ற மாதிரி முடிவாயிருக்கும். அதனால தான் தாமஸ் மூர்த்தியை மயக்கம் போட வச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் போன்ல இருந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்ததுன்ற மாதிரி சும்மா டேட்டா அனுப்பி விட்டுருப்பாரு. மத்தபடி இவர் போட வேண்டிய ஊசியை தான் அன்னைக்கு போட்டிருப்பாரு. சுரேஷ் பண்ண தப்புனால தானே ஹீரோ கொஞ்சம் நெருங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால சுரேஷை போட்டு இவர் பயங்கரமா திட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ விஷயத்துல ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இதுல சீஃப் எப்படியாவது மாட்டி விடணும்ன்ற மாதிரி சில பிளான போட்டிருப்பாரு. சீஃப் போன் மூலியமா இவங்க தான் ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த ஊசி போடுற வேலையெல்லாம் பார்க்க வச்சிருப்பாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயினை கெட்டவ மாதிரி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு.
ஈரன் நைட்டு காணாம போயிருந்தாங்கல்ல, இவங்க தான் ஒரு ரூம்ல மயக்கம் போடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஈரவ நாளைக்கு காலையில சாவடிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் ஈரன் முழிச்சுக்கிட்டோம், நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பிளான பண்ணிருப்பாரு. சீஃபா மாடியில இருப்பாரு. அதனால தான் அந்த லேடி சீஃப் கிட்ட பேச வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் இவங்க கடைசி ஊசி போட போறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, ரூமுக்கு போய் சிஎம்க்கு கடைசி ஊசியை போட்டுறாங்க. ப்ரொஃபஸரும் காலையில ஈரோட ரூம்க்கு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தான் ஈரோவையும் சிஎம்மையும் சாவடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். ஈரோ இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. பார்த்தா வேற ஒரு லேடி தான் இறந்து போயிருக்காங்க. அப்ப ஹீரோ சாவலியா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஊசி எல்லாம் சரியா போட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட கேட்க ட்ரை பண்றாரு. ஆனா ஆட்கள் போன் எடுக்க மாட்டாங்க. சரி ஈரனை லாக் பண்ணி வச்ச இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா இந்த பிளான்ல சம்பந்தப்பட்ட எல்லா டாக்டர்ஸும் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் ஹீரோவும் ஆட்களும் சேர்ந்து போட்ட பிளான நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ முதல்ல தங்கச்சி கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. தங்கச்சியும் பெரிய ஆபீசர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்தெந்த ஆபீசர்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால அவசரப்படக்கூடாது, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்கிள் கிட்ட ஈரன் கிட்ட அந்த பொண்ணு கிட்ட மட்டும் தான் இவர் உண்மையா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. ப்ரொஃபசர் கிட்ட போறதுக்கு முன்னாடி எந்தெந்த டாக்டர்ஸ்லாம் இல்ல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் அனலைஸ் பண்ணுவாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அனலைஸ் பண்ணதுல ஒவ்வொரு டாக்டரா இவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த டாக்டர் எல்லாருமே ப்ரொஃபசருக்கு க்ளோஸா இருக்கிறதையும் இவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ரியாக்ஷனை பாக்குறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மாடியில இருந்து அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விஷம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கான ஆன்டிடோட்டை உடனே ஈரின் போட்டுவாங்க. அதனால இவர் ப்ராப்ளம் இல்லாம இருப்பாரு. ப்ரொஃபசர் சீஃபையும் ஈரினையும் கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்றது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருது. இருந்தாலும் அவரை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக இவரும் கூட சேர்ந்து நடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. ஆனா தனிப்பட்ட முறையில இவங்களோட பிளான் படி தான் போயிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசரும் ஈரினை மயக்கமாக்கி அந்த ரூம்ல லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆட்கள் அதே மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆன்டிடோட்லாம் கொடுத்து ஈரினை எழுப்பி விட்டுருப்பாங்க. மேற்கொண்டு இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாடிஸ்லாம் இங்க இருக்குல்ல, அதனால போலீஸ் விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு சில எவிடன்ஸ்லாம் கிடைக்குது. அது எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுல நிறைய ப்ரொஃபசர் சம்பந்தப்பட்ட பொருள் தான் இருக்கு. சார் உங்ககிட்ட டீடைலான விசாரணை நடக்கும், அதுக்கு ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இது நம்ம மேல விசாரணையா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஹீரோ தான் காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிறாரு. நீ தானே இதெல்லாம் பண்ணன்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பந்தப்பட்ட எல்லா டாக்டர்ஸும் சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதனால எல்லாரையும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல வச்சு சாவடிச்சிருப்பாரு. பாடியை இவரோட ஆட்கள் தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி கொண்டு போகும்போது ப்ரொஃபசர் கிட்ட எந்த வழியா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அந்த ரூமுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் வழியை காமிச்சிருப்பாரு. ஆனா சிசிடிவில பார்க்கும்போது இவரோட ஆட்கள் தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தோணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. போலீஸ் விசாரணைன்னு வந்தா நீங்க தான் மாட்டுவீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரீத் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் மட்டும் நிறைய இருக்கும். இதோட ஹெட் தான் இந்த விஷயத்தை பண்ண சொல்லியிருப்பாரு. சோ அவர் சொல்லி தான் பண்ண அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ப்ரொஃபசர் ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு பாத்தீங்களா, ஹீரோ தான் அவருக்கு காஃபி தந்திருப்பாரு. நீங்க ஜெயில ஈஸியா இருக்கிறத நான் விட மாட்டேன், எல்லாருமே கஷ்டப்பட்ட மாதிரி இந்த இடத்துல நீங்க கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா காஃபில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்ன கலந்துருப்பாரு. இவங்க கலந்து தருவாங்கல்ல, அதுதான் இவருக்கு கலந்து தந்திருப்பாரு. சிஎம் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவரையும் இதே மருந்தை எடுக்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர வச்சிடுறாங்க. இவங்க எப்படி வச்சிருந்து சாவடிப்பாங்களோ அதே மாதிரி இவங்கள சாவடிக்கணும்னு ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றது சீஃபுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா சீஃபுக்குமே ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஹேக்கிங் தெரிஞ்ச அந்த பொண்ணை இந்த இடத்துல சேர்க்கவே செஞ்சிருப்பாரு. நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், உன் சித்தி கிட்டயும் இதை பத்தி சொன்ன, அப்ப நீ தான் காப்பாத்தினு தெரிஞ்சோன்னா சித்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையன் கிட்ட சந்தோஷமா போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் கிஷோரா இந்த 3 மருந்து சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது தண்ணி மாதிரி தான் மாறும், பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.